ஐயா வணக்கம். நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து அகல்யா என்னோட பேரு. ஐயா நான் வந்து இந்த 10 நாள் வந்து பல உணவு திட்டத்தில வந்து பயணிச்சுட்டு வந்தேன். எனக்கு எல்லா உணவுகளுமே ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் யோசிச்சேன், இது எப்படி பச்சையா சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ்ல யோசிப்பேன். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது தான் அதனோட என்ன சொல்றது, நம்ம வேச்சு சாப்பிடுற சாப்பாட்ட விட இதில இருக்கிற சாப்பாடு வந்து டேஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட சாப்பாடு பார்க்க பார்க்க, இல்ல இந்த சாப்பாடுல நம்ம இந்த சாப்பாடே சாப்பிட்டுக்கலான்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வந்ததுங்க ஐயா. அந்த பீட்ரூட்டு அதெல்லாமே பச்சையா சாப்பிடும்போது, நான் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சுட்டேன். இந்த மாரி ஒரு உணவு இருக்கும்போது, நம்ம ஏன் இப்படிலாம் வந்து அதுக்கப்புறம் முட்டைக்கோசு பச்சையா சாப்பிடும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி ஒண்ணும் பச்சை பயிறு, அது எல்லாமே வந்துட்டு பச்சை வெங்காயம் அதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு வந்து உண்மையாவே இந்த உணவுகளெல்லாம் நம்ம மறந்ததுனால தான் நமக்கு இவ்வளோ நோய்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் எனக்கு என்ன வந்து இதில பெனிஃபிட் அடைஞ்சேன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேங்க ஐயா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இருமல் வந்து எனக்கு தொடர்ந்து கன்டினியூஸா 2 மந்த்ஸ் வந்து இருமல் வந்துட்டே இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டே வாமன கிரியா எடுத்த உடனே எனக்கு அந்த இருமல் வந்து கம்ப்ளீட்டா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அது எப்படி மிராக்கிள்னே நான் சொல்வேன் நானு. இத நம்ப வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு நீங்க சார் சொன்ன மாரி நோயே இல்ல. நமக்கு நம்மள தான் நோய கிரியேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நேத்து வாய்ஸ் மெசேஜ்ல போட்டிருந்தீங்க. உண்மதாங்க ஐயா. நம்ம சாப்பிடுற சாப்பாட்ல நம்மளே வந்து நோய வந்து உருவாக்கிக்கிறோம். தேங்க் யூ ஐயா. தேங்க் யூ ஸோ மச். இந்த கம்யூனிட்டில நான் பயணிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க் யூ ஐயா. மேன்மேலும் வந்துட்டு நான் இத ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஐயா. தேங்க் யூ ஸோ மச். நன்றி ஐயா. சார் வணக்கம் சார். நான் இந்த மினி ஃப்ரூட் டயட்டோடைய ஃபீட்பேக்கை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் சார். நான் ஏற்கனவே ஃப்ரூட் டயட்டை 2 முறை ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார். இந்த மினி ஃப்ரூட் டயட்டை தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறேன். அந்த ஃப்ரூட் டயட் ஃபாலோ பண்ணுறப்போ டயட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஆயத்த பயிற்சிலாம் கொடுப்பீங்க. தொடர்ந்து 5 நாளைக்கு வாமன தகுதி கிரியா பண்ண சொல்லுவீங்க. ஃப்ரூட் டயட் ஸ்டார்ட் பண்ணுறது 5 நாளைக்கு முன்னாடி. ஆனால் இந்த மினி ஃப்ரூட் டயட்டில் ஃப்ரூட் டயட் ஸ்டார்ட் பண்ண 5 நாளைக்கும் வாமன தகுதி கிரியா பண்ண சொல்லியிருந்தீங்க. கரெக்டாக என்ன ஐயா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு சார். லைட்டாக வயிறு தொப்பை வர மாதிரி இருந்தது. இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு வயிறு. என்னோட பேண்ட் சைஸே எனக்கு அதை காமிக்குது. ஃபுல் பாடியே வந்து எனக்கு மசில்ஸ்லாம் வந்து லாஸ் ஆகிருக்கு சார். டிஷர்ட் போடும்போது எனக்கு தெரியுது. நல்ல வித்தியாசத்தை உணர முடியுது. உடம்பே அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது சார். நல்ல அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறணும், இன்னும் வேகமாக ஏறணும்னு தோணுது. நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு தோணுது சார் இந்த பயிற்சியெல்லாம் நான் செய்யும்பொழுது. ஆஃபீஸ்லேயே கேட்குறாங்க, என்ன இளைச்ச மாதிரி இருக்கீங்க இந்த ஒரு வாரத்தில் அப்படின்னு. நான் வெயிட் செக் பண்ணல சார். எனக்கு கரெக்டாக வெயிட் செக் பண்ணதால கரெக்டாக எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண என்னால் சொல்ல முடியல. இருந்தாலும் கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு எனக்கு என்னுடைய ட்ரெஸ்ஸை வச்சு என்னால் சொல்ல முடியுது சார். உண்மையிலேயே அந்த ஃப்ரூட் டயட் நான் 2 முறை ஃபாலோ பண்ணதை விட இந்த மினி ஃப்ரூட் டயட் இந்த 10 நாள் ஃபாலோ பண்ணது எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு சார். கம்பேர் பண்ணும்போது அதை விட இது எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது சார். ரொம்ப நன்றிங்க சார். இந்த மினி ஃப்ரூட் டயட்டை அறிமுகப்படுத்தி எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்து நல்ல ஒரு உணவு முறையை பரிந்துரைத்து எங்களை வழிநடத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நான் இன்னும் இனி வரும் காலங்களில் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை 1 வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மினி ஃப்ரூட் டயட்டே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் சார். இது வரைக்கும் என்னோட நண்பர்கள்லாம் கேட்டாங்க என்ன பண்ணுறீங்கன்னு. நான் அவங்ககிட்ட கூட அந்த உணவு முறைகள் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப நன்றிங்க சார்.